ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் மிக மிக முக்கியமான 2 மகிழ்ச்சி அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இரட்டை மகிழ்ச்சி. இனி பொருட்கள் வீட்டிற்கே வரும். தமிழக அரசின் புதிய நடவடிக்கைகள். தமிழகத்தில் உள்ள முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ரேஷன் கடைகளுக்கு நேரில் சென்று பொருட்களை வாங்குவதில் உள்ள சிரமங்களை நீக்கும் வகையில் தமிழக அரசு புதிய திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. தமிழ்நாடு அரசு பொது விநியோக திட்டத்தை மேம்படுத்தி அதன் பயன்கள் அனைத்து மக்களையும் முழுமையாக சென்றடைவதை உறுதி செய்யும் வகையில் 2 முக்கிய புதிய நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது. இதன்படி ரேஷன் பொருட்களின் தரத்தை விநியோகத்திற்கு முன்பே உறுதி செய்வதும் தகுதியுள்ளோருக்கு பொருட்களை அவர்களின் இல்லத்திற்கே சென்று வழங்குவதும் இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கமாகும். தமிழகத்தில் உள்ள முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ரேஷன் கடைகளுக்கு நேரில் சென்று பொருட்களை வாங்குவதில் உள்ள சிரமங்களை நீக்கும் வகையில் வீட்டு வாசலில் ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் விரைவில் தொடங்கப்பட உள்ளது. முதற்கட்டமாக 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என சுமார் 16 லட்சம் ரேஷன் அட்டைதாரர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைவார்கள். சென்னை, திருநெல்வேலி, சிவகங்கை, திண்டுக்கல் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கடந்த ஜூலை மாதம் 1 முதல் 5ஆம் தேதி வரை இந்த திட்டம் சோதனை முறையில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகிற ஆகஸ்ட் 15, 2025 அன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் நியாய விலை கடை ஊழியர்களே நேரடியாக பயனாளிகளின் வீடுகளுக்கு சென்று அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட அனைத்து ரேஷன் பொருட்களையும் வழங்குவார்கள். இது வயது மற்றும் உடல் நலக் குறைவால் சிரமப்படும் லட்சக்கணக்கான மக்களுக்கு பேருதவியாக அமையும். ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் உணவுப் பொருட்களின் தரம் குறித்து பொதுமக்களிடமிருந்து புகார்கள் வராமல் தடுக்கும் நோக்கில் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஒரு புதிய மற்றும் கண்டிப்பான உத்தரவை பிறப்பித்துள்ளது. இனிமேல் அரசு கிடங்குகளில் இருந்து ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்படும் அரிசி, கோதுமை, பருப்பு, எண்ணெய் போன்ற அனைத்து உணவுப் பொருட்களும் முதலில் அந்தந்த மாவட்ட ஆட்சியரிடம் காண்பிக்கப்பட்டு அவரின் ஆய்வுக்கு பின்னரே விநியோகத்திற்கு அனுப்பப்பட வேண்டும். இந்த நடவடிக்கை பொருட்களின் தரத்தை உறுதி செய்வதோடு அதை சேதமடையவில்லை அல்லது பூச்சிகளால் பாதிக்கப்படவில்லை என்பதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. தரம் குறைந்த பொருட்கள் விநியோகிக்கப்படுவதை தடுத்து பொதுமக்களுக்கு நல்ல மற்றும் சுத்தமான உணவுப் பொருட்கள் கிடைப்பதை இந்த முறை உறுதி செய்யும். இந்த 2 சீர்திருத்த நடவடிக்கைகளும் தமிழ்நாடு பொது விநியோக திட்டத்தின் செயல்திறனை அதிகரிப்பதுடன் வெளிப்படைத்தன்மையையும் தரத்தை உறுதி செய்து மக்களின் திருப்தியை பெறுவதில் ஒரு முக்கிய பங்காற்றும் என அரசு நம்புகிறது. ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த திட்டம் கொண்டு வந்தால் அனைத்து மக்களுக்குமே பார்த்தீங்கன்னா பயனுள்ள வகையில் அமையும். இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.